தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயா வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதில் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நமச்சிவாயம். சாய் டிவி நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதத்தினுடைய 24வது நாள். இந்த நல்ல நாளிலே மணிவாசக பெருமான் அருளி செய்த, நமக்காக அருளி செய்த, நம்மை ஊகிப்பதற்காக அருளி செய்திருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய 4வது பாடலை பற்றி நாம் சிந்திக்கலாம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால் என்ற வரிகளோடு துவங்குகின்ற பாடல் இந்த பாடல். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒருபால். புண்ணிய பிணை மலர், புண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், கொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். துண்ணிய பிணை மலர் கையினர் ஒருபால், கொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால். சென்னியில் அஞ்சலி, சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். திருப்பெரும் துறையூரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும், என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும், என்னையும் ஆண்டு கொண்டு, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எழுந்து அருளாயே. இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலினுடைய பொருள் விளக்கம் இவர்களை பற்றி நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். இந்த பாடலினுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமான இந்த அதிகாலை பொழுதிலே வீணை கலைஞர்களும் யாழ் வாசிப்பவர்களும் தங்களுடைய இசைக்கருவிகளை மீட்டி உனது பக்தியில் மூழ்கி நிற்கிறார்கள். ரிக்வேதம் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குபவரும், நம்முடைய தமிழ் தோத்திர பாக்களாலே, தமிழ் தோத்திர பதிகங்களாலே உன்னை பாடுவோர் ஒருபுறமும் உன்னுடைய சிறப்பை, அருள் தரத்தை பாடிக்கொண்டிருக்கிறார்கள்.
நமச்சிவாயா என்கின்ற அந்த மகாமந்திர நாமத்தை சொல்லியபடியே கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள். அப்படி உன்னுடைய பக்தியிலே மூழ்கி தங்களுடைய கண்களிலே கண்ணீர் மல்க வணங்குபவரும், உன்னை நினைத்து வழிபடுபவர்களும், உன்னை நினைத்து நினைத்து நெகிழ்ந்து மயங்கி இருப்பவர்கள் ஒருபுறமும் இருக்கிறார்கள். தலையிலே கைகூப்பி நீயே சரணாகதி என்று சொல்லுவோர் ஒருபுறம் காத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சிறந்த பக்தியாளர்களுடைய பக்திக்கு முன்னாலே என்னுடைய இந்த அடியனுடைய பக்தி சாதாரணமானது. அப்படிப்பட்ட எளியவனான என்னையும் ஆட்கொள்ள இறைவனே, நீ பள்ளியிலிருந்து எழுந்தருள்வாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, அருள் புரிவாயாக. இந்த பாடலினுடைய விளக்கம், பள்ளியறை என்ற வார்த்தை மிகவும் சிறப்புக்குரியது. இறைவன் நம்மை காத்து அருள்பாலிக்கின்ற நம்முடைய ஈசன் கண் மூடினால் நம்முடைய நிலைமைகள் என்ன ஆகும்? இருந்தாலும் அவன்பால் கொண்ட பக்தியின் காரணமாக, மிகுந்த அன்பின் காரணமாக அவருக்கும் ஓய்வு கொடுப்பதாக நாமெல்லாம் நினைச்சிட்டு அவரை பள்ளியறையில் தூங்க வைக்கிறோம், உறங்க வைக்கிறோம் என நினைக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நிஜத்திலே பள்ளியறை என்றால் என்ன பார்த்தோம்னா, அதற்கு உண்மையான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, பள்ளி என்றால் விழிப்புக்குரிய இடமாகும், விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடமாகும். அதனாலதான் நம்ம படிக்கிற அந்த கல்வி நிறுவனங்களுக்கு பள்ளிக்கூடம்னு பெயர் வச்சிருக்கிறோம். இப்படி கல்வியிலே விழிப்புடன் இருப்பவர்கள், படிப்பவர்கள் உலகிலே சிறந்த நிலை அடைவார்கள், சிறப்பிடம் பெறுவார்கள் சமுதாயத்தில். அதுபோல ஆண்டவன் பக்தியிலே, இறைவன் மீது செலுத்துகின்ற பக்தியிலே உண்மையான பக்தியோடு அவன்பாலே நம்முடைய மனதை, எண்ணங்களை எல்லாம் செலுத்தி அப்படிப்பட்ட விழிப்பு நிலையிலே உள்ளவர்கள் இறைவனுடைய திருப்பாதத்தை, பொற்பாதத்தை அடைவார்கள் என்பதாகும். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடலில மணிவாசக பெருமான் நெக்குருகி பாடி உள்ளதும், நெஞ்சம் திருவடி கீழ் வைத்து நீள்மலர் கண் பனிப்ப வஞ்சம் கடிந்து உன்னை வந்திலேன், அன்று வானவர் உய்ய நஞ்சம் கருத்து பெருந்தகையே நல்ல தில்லை நின்ற அச்செம்பவள வண்ண அருட்கு யானினி யார் என்பரே. அதாவது நெஞ்சத்தை நின் திருவடிக்கு கீழ் வைத்து நீண்ட மலர்களுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய கண்களிலே நீர் ததும்ப வஞ்சகங்களை எல்லாம் ஒதுக்கி நின்னை முழுமையாக வழிபாடு செய்யவில்லை. அன்று விண்ணோர் பிழைப்பதற்காக, வானவர்கள் தேவர்கள் பிழைப்பதற்காக கடலிலே அந்த தோன்றிய ஆழகால விஷத்தை, அந்த கொடிய நஞ்சினை உண்டு அவர்களுக்கு அருளிய பெருந்தகையே, சிறப்பான திருத்தில்லையிலே சிதம்பரத்திலே நட்டம்பயிலும் செம்பவள வண்ண உன்னுடைய அருளை விடுத்து, உன்னுடைய அருள் தரத்தை விடுத்து யாருடைய அருளை நான் எதிர்பார்ப்பேன்? இப்படி 11ஆம் திருமுறையிலே நம்பியாண்டார் நம்பியும் ஆண்டவனை நினைத்து உள்ளம் உருகி பாடி உள்ளதும் நினைவு கூறத்தக்கதாகும். திருச்சிற்றம்பலம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.